வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு வீட்டோட தூண் இடிஞ்சு போச்சுன்னா அந்த வீடே அதிரும் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ ஈரான் நாடே அதிர்ச்சியில் இருக்குது. ஈரானோட முக்கிய தலைவரையும் உளவுத்துறை அமைச்சரையும் இஸ்ரேல் கொன்னுட்டாங்க. இதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்தாரை தாக்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த போரால அப்பாவி மக்கள் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட போறோம், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துகிட்டு இருக்க போர் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த போரை அவங்க முடிக்கிற மாதிரியே தெரியல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல ஈரானோட முக்கிய தலைவரான அலி லாரிஜானி அவர் இறந்து போயிருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அவர் 2008ல இருந்து 2020 வரைக்கும் நாடாளுமன்ற சபாநாயகரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானோட உச்ச தலைவரான கமேனி அவருக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தராகவும் இருந்திருக்காரு. இவர் தான் ஈரானோட பிரெயின் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுதானே எல்லாருமே எல்லா முடிவும் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஈரான்ல இவர் இருந்திருக்காரு. இவர் தான் எந்த நாட்டு மேல போர் தொடுக்கணும், யார் கூட நம்ம சமாதானமா போகணும், இந்த வெளிநாட்டு உறவுகள், அணுசக்தி திட்டம், இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போடுறது யாரு அப்படின்னு பார்த்தா இவர் தான். சோ இவரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல, நம்மளை எதிர்த்து யாருமே எந்த ஒரு பிளானும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஈரானோட முக்கிய தலைவரை கொன்னுட்டாங்க. இவரை மட்டும் இல்ல, ஈரானோட உளவுத்துறை அமைச்சரையும் கொன்னிருக்காங்க. அவரோட பேர் இஸ்மாயில் காதிப். அவர் தான் இந்த ஈரான் நாட்டுக்குள்ள யார் வர்றாங்க, நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறவரு. அவரையே இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும்? இங்க ஈரான்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த ரெண்டு பேர் இறந்து போனதுனால இப்ப ஈரான் ரொம்பவே கடுப்புல இருக்காங்க. நாங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரபு நாடான கத்தாரை தாக்கியிருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5000 விமானங்களை ரத்து பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில வேற யாரும் இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5000 விமானங்களை ரத்து பண்ணிருக்காங்க. இதனால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறமா பிளைட்டை அவங்க ஓகே பண்ணாங்க அப்படின்னா பிளைட்டோட ரேட் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாம இங்க அரபு நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வர்ற ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் சர்ஜரிக்காகவும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ இந்த பிளைட் எல்லாம் கேன்சல் ஆனதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்க டாக்டர்ஸ்களுக்கு வேலை இல்லாம போகுது, அவங்களோட சம்பளத்தையுமே இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பெட்ரோல் டீசல் விலையும் எப்பவும் போலவே ஏறும் அப்படிங்கிற ஒரு பயமுமே இருக்கு. ஈரான் கத்தாரோட முக்கியமான ஒரு இடத்தை தாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேஸ் ஆலை, அதாவது எல்என்ஜி கேஸ். அங்கதான் கத்தாருக்கு மிகப்பெரிய லாபம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆலையை தாக்கியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈரான் 5 ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. அதுல கத்தார் 4 தடுத்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் அங்க போய் விழுந்ததுனால இன்னைக்கு அது தீப்பற்றி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ நாடே ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல தான் இருக்கு. இதுக்காக இப்போ கத்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்சனோ நான் கிரேட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஈரானோட அதிகாரிகள், சில தூதுவர்கள் எல்லாருமே கத்தார்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் எங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்க, ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம், நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாலையும் எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்ப இதனால நம்ம மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கத்தார்ல நிறைய தமிழ்நாட்டுல இருந்து வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வேலை கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறத விட அவங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. இந்த அளவுக்கு தான் இப்ப ஈரான் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்போ கத்தாரை தாக்கியிருக்காங்க. அடுத்து வேற எந்த நாட்டை தாக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இந்த போரை இவங்க நிறுத்துறதுக்கான எந்த ஒரு வழியுமே தெரியல. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா நாடுகளுமே ஆயில் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க. ஆயில் இல்லாம கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அப்பாவி மக்கள் நிறைய பேர் இந்த போரால இறந்து போறாங்க. இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு நம்புவோம். ஆனா இது எப்படி சரியாக போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஈரானோட முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் தாக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.